Hello friends, welcome back. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா usage of the word get. Get அப்படின்ற அந்த வேர்ட் இங்கிலீஷ்ல எப்படியெல்லாம் அது யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றதா இன்னைக்கு லெசன். இப்போ அந்த கெட்டுக்கு வந்து ஒரே ஒரு அர்த்தம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நிறைய சிச்சுவேஷன்ல நம்ம வந்து அந்த கெட் யூஸ் பண்ணி பேசுவோம். ஸோ எப்படியெல்லாம் அந்த கெட் யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்றோம் அப்படின்றதான் இன்னைக்கு லெசன். கெட்டோட ஃபர்ஸ்ட் யூசேஜ். இப்போ கெட்டுக்கு வந்து நிறைய வித்தியாசமான யூசேஜ் எல்லாம் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ இது வந்து எப்படி நம்ம தமிழ்ல வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இந்த கெட் யூஸ் ஆகுது. இப்போ ரிசீவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கோம், கால் வெயிட்டிங்ல இன்னொரு கால் வந்து நம்ம சொல்லுவோம்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துட்டு இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வேற இடத்துல இருந்து கால் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், I'm getting a call, I'll talk to you later, I'm getting a call அப்படின்னு சொல்றது தான் இது. I'm getting a call from my friend. என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், I got a mail from the bank. பேங்க்ல இருந்து எனக்கு மெயில் வந்திருக்கு. ரைட், I got a mail from the bank. இப்போ I got இது வந்து நான் receive அப்படின்னு கூட நம்ம போடலாம். இப்போ இந்த கெட்டுக்கும் பதிலா receive, I am receiving a call, I received a mail அப்படி போடலாம். பட் அதுக்கு பதிலா தான் இங்க கெட் யூஸ் பண்றோம். கெட்ன்றது வந்து ரொம்ப கேஷுவல் வே ஆஃப் டாக்கிங். ரொம்ப ஃபார்மலா பேசும்போது தான் வந்து ரிசீவ்னு நம்ம சொல்லுவோம். பட் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பேசும்போது இந்த கெட் தான் வந்து நிறைய வேர்புக்கு பதிலா யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம பேசும்போதும் இட் சவுண்ட்ஸ் ரியலி குட். ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஐ காட் அ மெயில் ஃப்ரம் த பேங்க். பேங்க்ல இருந்து எனக்கு மெயில் வந்திருக்கு. ஐ எம் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ரைட், அப்போ இந்த வந்துட்டு இருக்கு, வந்துச்சு, வந்துட்டு இருக்கு, வரப்போகுது, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இப்போ கெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ இதுவும் வந்து ரிசீவ் அப்படின்ற மாதிரி தான். பட் ரிசீவ் அப்படிங்கிறதுலே வந்து கிடைச்சிருக்கு, கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோம். இப்போ இது எப்படின்னா, எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, கிடைக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, அதுக்கு எப்படி கெட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். See, can I get some water? Can I get some water அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா. See, இப்போ இங்க கெட்டுக்கு பதிலா have கூட யூஸ் பண்ணலாம். Can I have some water அப்படின்றதும் அதுவும் கரெக்ட் தான். பட் கெட் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னா, Can I get some water? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா. I got her number. I got her number அப்படின்றது எனக்கு அவளோட நம்பர் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருச்சு. I got her number, அவளோட நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு. I got a promotion. I got a promotionன்றது எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. I am going to get a car in a lucky draw. So lucky draw அப்படின்றது என்னன்னா, இந்த குலுக்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, குலுக்கல் முறையில எடுக்கிறாங்கன்னு, அதுதான் lucky draw. So I am going to get a car in a lucky draw. எனக்கு குலுக்கல்ல ஒரு கார் கிடைக்க போகுது. ரைட், எனக்கு ஃபியூச்சர்ல குலுக்கல்ல ஒரு கார் கிடைக்க போகுது. I am going to get a car in a lucky draw. ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு, கிடைச்சிருக்கு, அது ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ become அப்படின்ற வேர்புக்கு பதிலா get வந்து எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். See, first example, due to cold her bones are getting stiff. குளிரா இருக்கிறதுனால அவளோட எலும்பெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்க வந்து நம்ம எதெல்லாம் வந்து இப்படி ஆகிட்டு இருக்கு, அப்படி ஆகிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து இங்க கெட் யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து குளிரா இருக்கிறதுனால அவளோட போன்ஸ் ஸ்டிஃபா ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், I am getting better.
ஐ எம் கெட்டிங் பெட்டர்ன்றது எப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவங்ககிட்ட இப்போ ஓகே உடம்பு சரியில்லாம இருந்தது இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா யா ஐ எம் கெட்டிங் பெட்டர் நல்லா ஆகிட்டு இருக்கேன். அதுக்கும் வந்து நம்ம இப்படி சொல்லலாம் ஐ எம் கெட்டிங் பெட்டர்னா இப்போ நான் நல்லா ஆகிட்டு இருக்கேன். இதே இது வேற விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளுடைய இன்கம் பத்தி கேக்குறாங்க இல்ல சேலரி பத்தி கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைலி பெய்டு இல்லையே, இப்போலாம் எப்படி, இப்போ இருக்கிற ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஓகே இப்போ கொஞ்சம் நான் நல்லா வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஐ எம் கெட்டிங் பெட்டர் இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுக்கும் ஐ எம் கெட்டிங் பெட்டர். அப்போ வந்து வாங்கிட்டு இருக்கேன்ற அர்த்தத்துல ஒரு ஐ எம் கெட்டிங் பெட்டர்னா இப்போ நான் நல்லா வாங்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் கெட்டிங் பெட்டர் நம்ம ஹெல்த் ரிலேட்டடா சொல்றோம்னா நல்லா ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். நெக்ஸ்ட் ஒன் கெட் வெல் சூன். கெட் வெல் சூன் வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃப்ரேஸ். உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் பார்த்தனே கெட் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெட் வெல்னா நல்லா ஆகுங்க, சீக்கிரமா நல்லா ஆகுங்க. ஸோ கெட் வெல் சூன் நல்லா ஆகுங்க. நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் கெட்டிங் லேட். இட் இஸ் கெட்டிங் லேட்ன்றது வெளியே கிளம்பிட்டு இருக்கோம், லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த லேட் ஆகுதுன்றது தான் இது. இட் இஸ் கெட்டிங் லேட், லேட் ஆகுது. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஷாப் இப்படி ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆகுது 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 ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து நம்ம இந்த கெட் அப்படிங்கறது யூஸ் பண்றோம். ஸோ பிகம் அப்படின்ற வேர்புக்கு பதிலா யூஸ் பண்ற மாதிரியான அர்த்தத்துல இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். And next usage understand. இப்போ understand அப்படின்ற அந்த verb-க்கு பதிலா get எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். See I didn't get you. I didn't get you அப்படின்னா எனக்கு புரியல. இப்போ நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கோம், நமக்கு ஆப்போசிட்ல இருந்து பேசுறவங்க சொல்றது நமக்கு புரியல சரியா இல்ல சரியா கேட்கல அப்படின்னா sorry I didn't get you அப்படின்னு சொன்னா நீ சொல்றது எனக்கு புரியல, எனக்கு சரியா கேட்கல புரியல அப்படின்றதுக்கு I didn't get you. and அதே மாதிரி இப்போ இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க யாராவது சாரி மேம் ஐ டிடன்ட் கெட் யூ அப்படின்னு சொன்னா எனக்கு புரியல நீங்க சொல்லி கொடுக்கறது, நீங்க சொன்னது எனக்கு புரியல அப்படின்றது. இல்ல யாராவது பேசும்போது அவங்க சொன்னது நமக்கு சரியா புரியல அப்படின்னா கூட சாரி ஐ டிடன்ட் கெட் யூ அப்படின்னு சொன்னா சாரி நீங்க சொன்னது எனக்கு சரியா புரியல. ஸோ புரியல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம இங்க கெட் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஐ யூ கெட்டிங் மீ. ஐ யூ கெட்டிங் மீன்றது இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப கலோக்கியலா நம்ம சொல்ற விஷயம் பேசும்போது. இப்போ உங்ககிட்ட ஐ யூ கெட்டிங் மீ அப்படின்னு கேட்டா ஓகே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, ஐ யூ கெட்டிங் மீ ரைட், அதுதான் வந்து அப்போ இங்கேயும் வந்து கெட் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து இங்க கெட் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஐ யூ கெட்டிங் மீ அப்படின்னு கேட்டா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நான் கேட்கற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் ஐ காட் இட். ஐ காட் இட் அப்படின்றது ஓகே ஐ யூ கெட்டிங் மீ அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆன்சர் எஸ் ஐ காட் இட் அப்படின்னு சொன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு ரைட். ஐ காட் இட் அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு காட். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற அந்த வேர்புக்கு பதிலா எப்படியெல்லாம் வந்து கெட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பை அப்படின்ற வேர்புக்கு பதிலா எப்படிலாம் கெட் யூஸ் பண்றோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பை அப்படின்னா வாங்குறது, ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறது அப்படின்றதான் வாங்குதல்ன்றதான் பை. அதுக்கு பதிலாக எப்படி கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். See I need to get some vegetables. I need to get some vegetablesனா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ கெட் அப்படின்ற இடத்துல பை போட்டோம்னா I need to buy some vegetables. வாங்க வேண்டியிருக்கு அப்படின்றதுக்கு பதிலாக இங்க get யூஸ் பண்றோம். I need to get some vegetables. Next one I am planning to get a new car. நான் ஒரு புது கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் ரைட். இப்போ இங்கேயும் வந்து I am planning to buy னு போடலாம், பைக்கு பதிலா நம்ம get யூஸ் பண்றோம். I am planning to buy a new car. Next one she went to get her certificates. She went to get her certificates அப்படின்னா அவளுடைய certificates வாங்குறதுக்கு அவ போனா ரைட். She went to get her certificates. So buy அப்படின்ற verb-க்கு பதிலா நம்ம இங்க எல்லா இடத்துலயும் get யூஸ் பண்ணிருக்கிறோம். அண்ட் எல்லா விதத்திலுமே எப்பவுமே வந்து பைக்கு பதிலா நம்ம get வந்து யூஸ் பண்ணலாம், அது கரெக்டா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் give அப்படின்றதுக்கு பதிலா எப்படி get யூஸ் பண்றோம். கிவ்னா என்னது, குடு, ஏதாவது ஒன்று குடு அப்படின்னு சொல்றதுக்கு give யூஸ் பண்ணுவோம். அந்த giveக்கு பதிலா எப்படி get யூஸ் பண்றோம் அப்படின்னா get me some water. get me some waterன்றது எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு ரைட். அப்போ இங்க
give me some water அப்படின்றதுக்கு பதிலா get me some water அப்படின்னு சொல்றோம். ஸோ கிவ்க்கு பதிலா get அப்படின்றது யூஸ் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி எக்ஸாம்பிள் can I get some water அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்போ வந்து எனக்கு தண்ணி கிடைக்குமா, அந்த கெட் வந்து கிடைக்குமா அப்படின்ற அர்த்தத்துல வந்தது. இங்க குடு அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. ஸோ கிவ்க்கு பதிலா கெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கோ அப்படின்றதுக்கு பதிலாக எப்படி கெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா get out of the room. get out of the roomன்றது get outன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃப்ரேஸ் தான். get out of the room, get out of the class, இதெல்லாம் அப்படின்னா அவுட் அப்படின்னா வெளியே, get out, go out. ஸோ go out of the room அப்படின்றதுக்கு பதிலாக தான் இங்க get அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கம் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா see get inside. யாராவது may I come in அப்படின்னு கேட்டா get inside அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அப்போ உள்ள வாங்க, ரைட், உள்ள இன்சைட் உள்ள வாங்க, கம் இன்சைட். ஸோ கம் இன்சைட் பதிலாக get inside யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ், பட் ரொம்ப ஃபெமிலியராக நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரேஸ் அப்படின்றதுனால தான் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணேன். அண்ட் இன்னுமுமே கூட கெட்டுக்கு நிறைய யூஸ் இருக்கு. இப்போ ஃப்ரேசல் வேர்ப்ஸோட லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு கெட் வச்சு. இப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோ ஆயிரும். அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு லெசன்ல பார்க்கலாம். இப்போ கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப காமனா யூஸ் பண்றது இந்த மாதிரியான ஒரு மீனிங்ஸ் தான். இப்போ ரிசீவ், பை, அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் தான் இப்போ ரொம்ப காமனா நமக்கு பேச்சு வழக்குல இருக்கிறது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இவ்வளோ யூஸ் இருக்கா, இதெல்லாம் படிக்க முடியுமா, இப்படியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா, நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். அவ்வளோ வேர்ப் நம்ம படிக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு கெட் மட்டும் வச்சு எல்லாத்தையுமே பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் யுவர் காமெண்ட்ஸ். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் தி சேனல். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிகினர்ஸ் இருக்கிறாங்க, கெட் எல்லாம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா share this video with your friends. And I'll meet you in the next lesson. Bye bye.